ஈரோடு மாவட்டத்தில் தமிழ்நாடு அரசினுடைய சமூக நலத்துறை கீழே ஒருங்கிணைந்த சேவை மையம் ஒன் ஸ்டாப் சென்டரில் காலியாக இருக்கக்கூடிய பல்வேறு பணியிடங்களை வந்து நிரப்புவதற்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. இதற்கான அஃபிஷியல் வெப்சைட் வந்து erodu.nic.in வெப்சைட்டில் அப்ளை பண்ணலாம். இதற்கான அப்ளிகேஷனாக இருக்கட்டும், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனாக இருக்கட்டும், எல்லாத்தையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க erodu.nic.in வெப்சைட்டில். சரிங்களா? அப்ளை பண்ணுறதற்கான கடைசி நாள் 19/11/2025. சரிங்களா? என்னென்ன பணியிடங்கள் யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்றத பார்க்கலாம். மூத்த ஆலோசகரில் ஒரு வேக்கன்சி இருக்குது. சமூக பணி சார்ந்த முதுகலை பட்டம், உளவியல் முதுகலை பட்டம் முடித்த கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணலாம். குறைந்தபட்சம் 3 வருடம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய கேண்டிடேட்டாக இருக்கணும். சரிங்களா? ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்த கேண்டிடேட்ஸாக இருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி முன்னுரிமை இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் அவங்களுக்கும் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கப்படும். 22,000 ரூபாய் வந்து கன்சால்டேட் பே சேலரியாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க மூத்த ஆலோசகர் பணியிடத்திற்கு. நெக்ஸ்ட் வந்து தகவல் தொழில்நுட்ப பணியாளர் ஒரு வேக்கன்சி இருக்குது. கணினி அறிவியல், கம்ப்யூட்டர் சயின்ஸ்லேயோ, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங்லேயோ, கணினி பொறியியலையோ இளங்கலை பட்டம் யூஜி டிகிரி முடித்த கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணலாம். கணினி படிப்பில் முதுகலை பட்டம் அல்லது பட்டயம் முடித்திருக்கிறாங்க அப்படின்னு வந்தால் அவங்களுக்கும் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கப்படும். குறைந்தது 3 வருடம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய கேண்டிடேட்டாக இருக்கணும். 20,000 ரூபாய் வந்து சேலரி. அடுத்தது வழக்கு பணியாளரை பொறுத்த வரைக்கும் 2 வேக்கன்சி இருக்குது. ஒன்று வந்து சமூக பணியாளர் சார்ந்த பட்டம் அல்லது உளவியல் பட்டம் முடித்த கேண்டிடேட்ஸுக்கான ஒரு எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா மினிமம் 3 வருடம் முடிச்சிருக்கணும். அவங்களுக்கு ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அப்படி இருந்தாங்கன்னா அவங்க எலிஜிபிள். 18,000 ரூபாய் சேலரி. அப்ளிகேஷன் சென்ட் பண்ணுறதுக்கான அட்ரஸ் வந்து மாவட்ட சமூக நல அலுவலர், மாவட்ட சமூக நல அலுவலகம், மாவட்ட ஆட்சியரகம், 6வது தளம், ஈரோடு 638011. கான்டாக்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் 0424226145 அப்படின்ற இந்த அட்ரஸ்க்கு இந்த கான்டாக்ட் நம்பர் வந்து நீங்கள் ஃபோன் பண்ணி கிளாரிஃபை பண்ணிக்கலாம். சரிங்களா? இதான் வந்து அப்ளிகேஷன். இதை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. ரைட் சைடில் இருக்கக்கூடிய பாக்ஸில் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிக்கோங்க. உங்களுடைய பேர் கேபிட்டல் லெட்டரில், ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த்து, ஏஜ், உங்களுடைய மேரிட்டல் ஸ்டேட்டஸு, உங்களுடைய பேரண்ட் தந்தையுடைய பேர் அல்லது ஹஸ்பண்டுடைய பேர், நேஷ்னாலிட்டி, உங்களுடைய கல்வி தகுதி, அதே மாதிரி உங்களுடைய என்ன கோர்ஸ் முடிச்சிருக்கிறீங்க அப்படின்றதுக்கான ப்ரூஃபு, அது எல்லாத்தையும் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணணும். சரிங்களா? எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் அதையும் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணலாம். உங்களுடைய கம்யூனிகேஷன் அட்ரஸ்ஸு, அதே மாதிரி கான்டாக்ட் நம்பரு, இமெயில் ஐடி, வேறு ஏதாவது மென்ஷன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் அதையும் போடலாம். சரிங்களா? இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் அதற்கான ப்ரூஃப் வந்து ஜெராக்ஸ் வந்து என்க்ளோஸ் பண்ணி அனுப்பணும். அப்படி அனுப்புனீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் ஓகே. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையோ ரிலேட்டிவ்ஸ்லையோ யாராவது வந்து எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? நன்றி.